வணக்கம். என் இரத்தத்தின் இரத்தமும் என் உயிரினும் மேலானதுமான கேளர்களே, நம் ஆட்சி அமைந்த 30ஆம் நாளிலிருந்தே நம் அரசு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ரூபாய் 15,000 வரை கொடுக்கும். எந்த ஒரு மனிதனும் உண்ண உணவு, தங்க இடம், உடுக்க உடை, மருத்துவ வசதி மற்றும் கல்வி உட்பட எந்த ஒரு அடிப்படை தேவைக்கும் கஷ்டமோ கவலையோ படக்கூடாது. இது நம் சித்தாந்தங்களில் முதன்மையானது. ஆதலால் நம் ஆட்சி அமைந்த 30வது நாளிலிருந்தே தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் வாழும் அனைத்து தமிழக குடிமக்களுக்கும் அவர்களது தேவைகளை அவர்கள் எந்த கஷ்டமோ கவலையோ இல்லாமல் பூர்த்தி செய்வதற்கு பணம் கொடுக்கும். தமிழக குடிமக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் வேண்டுமென்றால் அரசிடம் எவ்வளவு பணம் வேண்டுமென மனு கொடுக்க வேண்டும். மனு கொடுப்பவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் நம் அரசு மாதம் பணத்தை அவர்களது வயதிற்கு ஏற்றாற்போல் அவர்களது வங்கி கணக்கில் கீழ்கண்ட உச்ச வரம்புகளுக்குள் செலுத்தும். 18 வயதும் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் மாதம் ரூபாய் 15,000. 11 வயது முதல் 17 வயது வரை உள்ள ஒவ்வொரு நபருக்கும் மாதம் ரூபாய் 10,000. 6 வயது முதல் 10 வயது வரை உள்ள ஒவ்வொரு நபருக்கும் மாதம் ரூபாய் 7,500 மற்றும் 5 வயதும் அதற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் மாதம் ரூபாய் 5,000. குடிமக்கள் இந்த உச்ச வரம்பு அல்லது அதைவிட குறைவான பணம் கேட்டால் அவர்கள் கேட்ட தொகையை முழுமையாகவும், இந்த உச்ச வரம்புக்கு மேல் பணம் கேட்டால் இந்த உச்ச வரம்பு பணமும் அவர்களது வங்கி கணக்கில் மாதம் நம் அரசு செலுத்தும். குடிமக்கள் இந்த பணத்திலிருந்து மருத்துவத்திற்கு செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏனெனில் உலகின் தலை சிறந்த மருத்துவ வசதியை அரசே வழங்கும். குடிமக்கள் அரசிடமிருந்து கிடைக்கும் மேற்கண்ட பணத்தை வாங்கி சோம்பேறிகளாக வாழ்க்கை நடத்துவதை தவிர்ப்பதற்காக 18 வயதிற்கு மேற்பட்ட எந்த நபராவது அரசு வேலைக்கு ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்த பின்னும் வேலைக்கு விண்ணப்பிக்காமலோ அல்லது விண்ணப்பித்து அரசு வேலை அளித்த பின்னும் வேலையில் சேராமல் இருந்தாலோ இந்த பணம் கொடுப்பதை அரசு நிறுத்திவிடும். ஆரோக்கிய குறைவினால் வேலை செய்ய தகுதியற்ற நபர்களுக்கும் முழுநேர கல்வி படிக்கும் நபர்களுக்கும் இந்த விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். முழுநேர கல்வி பயில்பவர்கள் பட்ட படிப்பை முடித்த பின் பட்ட மேல் படிப்பு, PhD, போஸ்ட் டாக்டரேட் என மேல் படிப்பு படித்து கொண்டே இருந்தால்தான் அரசின் மேற்கண்ட பணம் கிடைக்கும். ஒரு பாடத்தில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேறொரு பாடத்தில் திரும்பவும் முழுநேர பட்டப்படிப்பு படிப்பவர்கள் 18 வயதை தாண்டி இருந்தால் அவர்களுக்கு அரசின் இந்த பணம் கிடைக்காது. முதலில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நபருக்கு தமிழ்நாடு அரசு வேலை கொடுக்கும். இதன் விளைவாக நம் ஆட்சி அமைந்த 3 மாதங்களுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்பத்தில் ஒரு நபருக்கு நம் அரசு வேலை கொடுத்த பின் தான் ஏற்கனவே அரசு வேலை பார்க்கும் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களுக்கு அரசு வேலை கொடுக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒரு நபருக்கு நம் ஆட்சி அமைந்த 3 மாதங்களுக்குள் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்க உள்ளதால் தமிழ்நாடு அரசு குடிமக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய கொடுக்கும் மேற்கண்ட பணம் நம் ஆட்சி அமைந்த 3 மாதங்களுக்கு பின் எந்த குடும்பத்திற்கும் தேவை இருக்காது. ஆயினும் விருப்பப்பட்டால் ஒவ்வொரு நபரும் தனக்கு வேலை கிடைக்கும் வரை அரசின் மேற்கண்ட பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் வசிக்கும் 18 வயதிற்கு மேற்பட்ட வேலையை விரும்பும் அனைத்து தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் நம் ஆட்சி அமைந்த 5 மாதங்களுக்குள் அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நம் ஆட்சி அமைந்த 6வது மாதத்திலிருந்து 18 வயதிற்கு மேற்பட்ட 58 வயதிற்கு உட்பட்ட எந்த குடிமக்களுக்கும் அரசின் மேற்கண்ட பணம் தேவைப்படாது. இந்த மாபெரும் சாதனையை எவ்வாறு சாதிக்க முடியும் என்பதும் இதற்கு அரசுக்கு எவ்வாறு பணம் கிடைக்கும் என்பதும் நான் 49 ஆண்டுகளாக சளைக்காமல் அயராது ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் விஷுவலைஸ் பண்ணி அத்துடன் நம் நாட்டில் உள்ள இயற்கை வளங்களையும் மனித வளத்தையும் கணக்கெடுத்து அந்த வளங்களை விஞ்ஞானம், புள்ளியியல், நிதி மேலாண்மை
பொது நிர்வாகம் மற்றும் பல மேனேஜ்மெண்ட் நுட்பங்களையும், உதாரணமாக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சும் அதற்குட்பட்ட பெர் சிபிஎம் முதலியவைகளை உபயோகித்து துல்லியமாக கணித்து நம் தமிழ்நாட்டை உலகிலேயே மிகவும் சிறந்த, செழிப்பான, அனைவரும் மகிழ்ச்சியாக வாழும் மாநிலமாக ஒளிர வைக்க கால வரையறைகளுடன் கூடிய மிக துல்லியமான செயல் திட்டத்தை உருவாக்கி உள்ளதால் தான் இங்கு குறிப்பிட்டுள்ள கால வரம்புகளுக்குள் நான் கூறும் இந்த மாபெரும் சாதனையை, அதாவது வாக்குறுதியை நிச்சயமாக சாதிக்க முடியும் என நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். இந்த மாபெரும் சாதனையை எப்படி சாதிக்க முடியும் என்பதை சாதாரண குடிமக்களுக்கும் எளிதில் புரியும்படி மிகவும் விரிவாக, எளிமையான நடையில் வீடியோவாக பதிவு செய்து, அந்த வீடியோவை பிற அரசியல் கட்சிகள் 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அவர்களது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட உடனேயே நம் யூடியூப் சேனலில் நாம் வெளியிட உள்ளோம். ஏனெனில் பிற அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன் நாம் நமது சாதனைகளை எப்படி சாதிக்க முடியும் என்னும் விவரங்களை வெளியிட்டால் அந்த அரசியல் கட்சிகள் நாம் சாதிக்க உள்ள, நான் கண்டுபிடித்த சாதனைகளை களவாடி அச்சாதனைகளை சாதிக்கும் வழிமுறைகளை அவர்கள் கண்டுபிடித்ததாக பொய் சொல்லி பொதுமக்களை ஏமாற்றி நம் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுக்களை அவர்கள் பெற்றுவிட்டு அதன் பின் அச்சாதனைகளை செயல்படுத்த மாட்டார்கள். அனைத்து மக்களும் என் கேளர்களே, அதாவது என் உறவினர்களே, அதாவது என் சொந்த குடும்ப உறுப்பினர்களே. ஆகவே எல்லா மக்களும் என்னை விட நன்றாக வாழ்வதற்காகவே என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் செயல்படுகின்றன. நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். இது சத்தியம். ஆகவே நம் தமிழ்நாடு உலகிலேயே தலை சிறந்த மாநிலமாக முன்னேறவும், தமிழ்நாட்டு குடிமக்களும் அவர்களின் சந்ததிகளும் எவ்விதமான கஷ்டமோ கவலையோ இன்றி மிகவும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் வாழ நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற, தமிழ்நாட்டில் நம் ஆட்சி அமைய ஒத்துழைக்கும்படி மிகவும் பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கின்றேன். என்னை நம்புங்கள், நான் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு ஒரு தடவை வாய்ப்பளித்து பாருங்கள். நான் தமிழ்நாட்டை 4 வருடங்களுக்குள் சொர்க்க பூமியாக மாற்றி காட்டுகின்றேன். இது சத்தியத்துடன் கூடிய என் சவால். நன்றி, வணக்கம்.